ஆம்பே அப்படிங்கிற ஏக்கம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும், எப்பவுமே இருக்க வேண்டும். இந்த முஸ்லீம்ஸ்லாம் பாருங்க, ஒரு 5 இது சொன்ன உடனே எல்லாருமே என்ன செய்யறாங்க, ப்ரேயரை பண்றாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, அந்த தாகம் இருக்கிறதுனால தான் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த 5 நேரம் தொழில், குளிரானாலும் சரி, வெயிலானாலும் சரி, காலையில ஆனாலும் சரி, எப்போ ஆனாலும் சரி, என்ன செய்கிறார்கள், அந்த ஒரு தாகம் அவர்களுக்குள்ள இருப்பதனால தான் என்ன செய்கிறார்கள், அவர்கள் 5 நேரமும் தொழுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிப்பார். அப்படிப்பட்ட ஒரு விடாய்த்து போன ஆத்துமாவை அவர் என்ன செய்வார், நிச்சயமாக சம்பூர்ணம். அப்படிப்பட்ட ஒரு தாகம் நமக்குள்ள இருக்கும்போது அவர் நிச்சயமாக நம்மளை என்ன செய்வார், சம்பூர்ணம் அடைய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ முதல் ஆத்மா என்ன சொன்ன, என்ன உள்ள தாகமுள்ள ஆத்மா, தர்ஸ்டி சோல். இரண்டாவது ஆத்மா வந்து இலைப்பாறுதலே இல்லாம, ஒரு நிம்மதியே இல்லாம என்ன செய்யாமது சுத்திக்கிட்டே இருக்கும், அலைகிற ஆத்மா. A soul that wanders without ரெஸ்டே இல்லாம சுத்திக்கிட்டே இருக்கிற ஆத்மா என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த ஆத்மாவுக்கு என்ன இருக்காது, நிம்மதியே இருக்காது, அலைந்து கொண்டே இருக்கும், ஏதோ ஒண்ணு தேடி அலைந்து கொண்டே இருக்கிறது. அது என்னன்னு அந்த ஆத்மாவுக்கும் தெரிந்திருந்தா அது நம்ம என்னத்தை தேடுறோம் அப்படிங்கறத அது நாடி போகும். ஆனா அதுக்கு என்னத்தை தேடுறோங்கிறதே தெரியாது. அது போலதான் இந்த உலகத்துல இன்னுமே நிறைய பேர் என்ன செய்கிறார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியாமலே என்ன செய்கிறார்கள், எங்கெங்கயோ போறாங்க, எங்கேயோ மலைக்கு போறாங்க, அந்த மலைக்கு போறாங்க, இங்க போறாங்க, எல்லா இடத்துக்கும் போறாங்களே தவிர அவங்க ஆத்மா எதை தேடுதுன்னு, எதையோ ஒண்ணு தேடுது. ஆனா அது எது கரெக்டானதுன்றது அவங்களுக்கு என்ன செய்ய முடியாம போகிறது, அவர்களால அறியாமல் போய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த ஆத்மாவுக்கு என்ன தேடுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அப்போ அதுக்கு எங்கு போறோம் அப்படிங்கிற ஒரு நிச்சயமான ஒரு நிலைமை கிடைக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எங்க மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு 11:28 மேத்யூ 11:28 சத்தமா, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் லகுவாயும். அடுத்தது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் லகுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். I will give you rest. அப்ப அவர் என்ன சொல்றாரு, வாங்க வந்து நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய பாரத்தை எல்லாம் என் மேல வச்சிருங்க, என்னுடைய நுகத்தையும் நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னு அவரு சொல்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ என் நுகம் லகுவானது, என் நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலைமை, இளைப்பாறுதல் இல்லாத இந்த ஆத்மாவுக்கு ஆண்டவர் தருகிறது என்ன, அவருடைய நுகத்தை நம்ம மேல ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன செய்யறதா இருக்குது, இளைப்பாறுதல், ரெஸ்ட் கிடைக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஆத்மா ஏன் இளைப்பாறுதல் இல்லாம அழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னன்னா, நாம செஞ்ச பாவம் என்ன செய்கிறதா இருக்கிறது, நம்மள என்ன செய்யறதா இருக்குது, நம்ம மேல ஒரு சுமையாக வைக்கப்படுகிறதா இருக்கிறது. நம்ம என்னதான் ஒரு பாவம் செஞ்சாலும் நைட் படுக்கும் போது நிச்சயமாக அது என்ன செய்கிறதா இருக்கிறது, ஐயோ நான் இந்த பாவம் எல்லாம் செய்திருக்கிறேனே அப்படின்னு என்ன செய்யறதா இருக்கிறது, அது நமக்கு ஒரு பாரமா இருக்கும் இல்லையா. இப்ப யாருமே வந்துட்டு வெளிப்படையா சொல்லலைனாலும் எல்லாருக்குமே என்னென்ன பாவம் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அப்ப அது அவங்க மேல என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சுமையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுமையை நம்ம என்ன செய்யறோம், சுமந்து என்ன செய்கிறவர்களா இருக்கிறோம், சோர்ந்து போகிறவர்களா இருக்கும். இப்ப ஏதாவது பண்ணக்கூடாது, ஐயோ நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையே, எனக்கு ஏன் இப்படி வந்தது அப்படின்ட்டு நான் என்ன செய்வோம், டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம் இல்லையா. என்ன பாவம் செஞ்சாங்களோ அவங்க, அந்த இப்படி ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு தான் என்ன செய்வோம், டக்குன்னு நம்ம சொல்லுகிறவர்களா இருப்போம். அப்போ நம்ம என்ன செய்யறோம், அதை சுமந்து சோர்ந்து போறோம்னு சொல்றோம். அப்போ அவர் என்ன சொல்றாரு, என் சுமைன்னு சொல்றாரு. அப்ப அந்த சுமைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, நம்முடைய அந்த பாவத்தை என்னத்தை சுமக்கிறோம்னா, அந்த பாவக்கட்டின் சுமை, பாவத்துடைய கட்டின் சுமை அப்படின்னு சொல்கிறாரு. அது நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜென்ம பாவம், நம் பெற்றோர்கள் செய்த பாவம், ஆதியிலே அவர்கள் செய்த, ஆதாம் ஏவாள் செய்த பாவம் நம்ம மேல இருக்கிறது. நாம் செய்த கிரியைகளினால நாம் செய்த பாவம்,
இது எல்லாமே என்ன செய்கிறதா இருக்கிறது, நமக்குள்ள இருக்கிறதா இருக்கிறது. இந்த 2 பாவமும் என்ன செய்யுது, நம்முடைய முன்னார் செய்த பாவமும் நாம் செய்த பாவமும் நம்ம மேல சுமத்தப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பாவம். அப்ப இந்த பாவ நுகத்திலிருந்து நமக்கு விடுதலை வேணும்னா நம்ம எங்க போகணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துக்கு நாம போக வேண்டும். விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு ஆத்துமா இளைப்பாறுதல் இல்லாமல் என்ன செய்து பாரம் சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆத்மாவுக்கு விமோச்சனம் எங்க இருக்குது, இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னு சொல்லி சொன்னோம்னா, நுகம் நுகம் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்னா ரட்சணியம் என்றார். ரட்சணியம்னா என்னது, ஆத்ம ரட்சணியம்னா ஆத்ம ரட்சிப்பு, ஆத்ம ரட்சிப்பு. அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிறிஸ்து அதை நமக்கு எப்படி தந்திருக்கிறாரு, அதுக்காக நம்ம ஏதாவது வெளியே செலுத்தணுமா, இவ்வளவு பைசா கொடுக்கணும், இல்ல இப்படிப்பட்ட காரியங்கள் ஆலயத்தை இத்தனை முறை சுத்தி வரணும், இல்ல முட்டி போட்டு வரணும் அப்படின்னா ஏதாவது கடினமான காரியங்கள்லாம் ஏதாவது செய்யணும்னு சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இல்ல. அவர் என்ன சொல்றாரு, நான் அதை உங்களுக்கு எப்படி தந்திருக்கிறேன், இலவசமாக நான் உங்களுக்கு சிலுவையிலேயே நான் தந்திருக்கிறேன். சிலுவையில நான் வந்து என்னுடைய சிலுவையிலே நான் ஜீவனை கொடுத்து அந்த ரட்சிப்பை உங்களுக்கு எப்படி கொடுத்திருக்கேன், இலவசமாக கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப விடாய்த்து போன இந்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய செய்கிற தேவன் என்ன செய்யறாரு, தாகமுள்ள ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவன் இளைப்பாறுதல் இல்லாத பாரம் சுமந்து கொண்டிருக்கின்ற ஆத்மாவை என்ன செய்யறாரு, இலகுவடைய செய்து ஜீவ ரட்சியத்தை என்ன செய்கிறாரு, நமக்காக சிலுவையில சம்பாதிச்சு என்ன கொடுத்திருக்கிறாரு, சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்றோம் என்று பார்க்கிறோம். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, இந்த இளைப்பாறுதல் இல்லாத இந்த ஆத்மாவுக்கு அவர் என்ன செய்கிறாரு, அவர் சிலுவையிலேயே அந்த ரட்சியத்தை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட விலையேற பெற்ற அந்த ரட்சியத்தை, அந்த ஜீவ ரட்சியத்தை நம்ம என்ன செய்கிறவர்களா இருக்கிறோம், நிறைய பேர் நிராகரிக்கிறவர்களாக, எனக்கு இந்த ரட்சிப்புலாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்கள், நிராகரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போம். அப்படி நிராகரித்தா நம்ம ஒரு நாள் என்ன செய்ய போறோம், எல்லாருமே மரிக்க போகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 9:27, எபிரேயர் ஹீப்ரூ பேஜ் நம்பர் 305. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தடம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். அப்போ ஒரே தரம் மரிப்பது, பின்பு நியாய தீர்ப்பு அடைவது. அப்போ மனுஷர்கள் எல்லாம் எத்தனை தரம் மரிக்க போறாங்க, ஒரு தடவை தான் எல்லாருமே என்ன செய்ய போகிறார்களா இருக்கிறார்கள், மரிக்க போகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த ஜீவனுக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம், ஆண்டவருடைய நியாய சாசனத்துக்கு முன்பாக நம்ம போய் நிற்க வேண்டும். நாம் செய்த அத்தனை காரியங்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நாள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கிரியைக்கான பலனை பெற்றுக்கொள்ள நாம நாள் வருகிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய தேவனை சந்திக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆயத்தமா இருக்கிறோமா, ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா. இந்த பாரம் நம்ம அழுத்தினால் இளைப்பாறுதல் இல்லாத இந்த ஆத்துமா நீ ஆண்டவரிடத்துல நோக்கி, அப்போ இந்த பாரம் நம்மளை அழுத்தும் போது நம்ம யாரை நோக்கி பார்க்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை நோக்கி நம்ம அவர்கிட்ட போகணும். அந்த சிலுவையிலே அவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார், நமக்கு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். மத்தேயு 11:28 நாம் பார்த்தோம். அப்போ யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் என்ன செய்யறாரு, அவர்கிட்ட ஞான ஸ்நானம் பெறுறதுக்காக நிறைய பேர் யாரெல்லாம் வராங்க, பரிசேயர் சதுசேயர் அவங்க எல்லாருமே வராங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் தெரியுது என்ன, ஐயோ நம்ம என்ன செய்ய வேண்டும், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வரும்போது தான் அவர் என்ன செய்யறாரு, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு சொல்லி அவங்களை என்னன்னு சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி அவர்களை சொல்லுகிறது போலதான் சொல்றாரு. அது போலத்தான் நமக்கும் என்ன செய்கிறது, என்ன இருக்குது, ஒரு கோபாக்கினை நமக்கு நியமிக்கப்பட்டது. யோவான் அப்போ அந்த பரிசேயர் சதுசேயரை பார்த்து கோபப்பட்டது போல நமக்கும் என்ன இருக்கிறது, ஒரு கோபாக்கினை இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல இருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு யாரை நோக்கி பார்க்க வேண்டும், கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். கோபாக்கினை நம்மேல் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆத்மாவுக்கு என்ன கிடையாது, இளைப்பாறுதல் கிடையாது என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். அப்போ நமக்கும் தேவனுக்கும் உறவு சரியில்லைன்னா முதல்ல அதை என்ன செய்ய வேண்டும், சொல்றாங்க இல்லையா, முதல் நீங்க 2 பேரும் உங்களுடைய உறவை என்ன செய்யுங்க. ஒரு கணவன் மனைவிக்கு உறவு சரியில்லைன்னா அவங்க கவுன்சிலிங் போறாங்க, உங்க 2 பேருக்குள்ள மனசு விட்டு பேசுங்க,
உறவை சரி செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்வது போல தான் நம்மளும் என்ன செய்ய வேண்டும், தேவனோடு உள்ள உறவை நாம் என்ன செய்ய வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சிலுவையை நோக்கி பார்க்கணும். நம்முடைய நுகத்தை யார்கிட்ட வச்சிடணும், கிறிஸ்துவிடத்துல வைத்து விட்டு அவருடைய நுகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த லகுவான நுகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டா நமக்கு என்ன இருக்குது, இளைப்பாறுதல் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்ப அவரு அதே தான் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறார். என் இடத்துல வருகிறவனை நான் ஒரு நாளும் வெட்கப்படுவதும் இல்லை, புறம்பே நான் தள்ளுவதும் இல்லை என்று சொல்லி பார்த்தோம். இப்ப இரண்டாவது ஸ்டோரினா இளைப்பாறுதல் இல்லாமல் அலைகிற ஆத்துமா என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது ஒரு ஆத்துமா சிறைப்பட்டு போன ஆத்துமா, இம்ப்ரிசன்ட் சோல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏசாயா 49:24, ஏசாயா 49:24. பராக்கிரமம் கையிலிருந்து கொள்ளை பொருளை பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நீதியாய் சிறைப்பட்டு போனவர்கள் யார்? நீதியாய் சிறைப்பட்டு போனவர்கள் மனிதர்களாகிய நாம் எல்லாருமே என்ன செய்கிறோம், சிறைப்பட்டு நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களாக இருக்கிறோம். எப்படி சிறைப்பட்டு போனோம்? கலாத்தியர் 3:22, கலாத்தியர் 3, நீதியாய் சிறைப்பட்டு போனவர்கள் யார்? 3:22. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாவரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைந்து போட்டது. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது என்று சொல்லி போகிறோம். வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. அந்த ஒருத்தர் யாரு? எல்லாரையும், அந்த ஒரே ஒருத்தர் செய்த பாவம் எல்லாவரையுமே, ஆதாம் செய்த அந்த ஒருத்தர் செய்த பாவம் எல்லாவரையுமே என்ன செய்தது? பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப அவர் வழியாகத்தான் மரணம் எல்லாரையும் ஆட்கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால மனித குலமே என்ன செய்கிறதா இருக்கிறது? வேதத்தின் கீழ் அடைக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் என்னும் சிறைச்சாலையிலே மனித ஆத்மா என்ன செய்கிறதா இருக்கிறது? அடைக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாணம் நம்ம நீதியாக சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நீதியாக சிறைப்பட்ட நம்முடைய ஆத்மாவை விடுவிக்க யாரால கூடும்? தேவனாலே. தேவன் தன் சொந்த குமாரனையே என்ன செய்தாரு? சிலுவையிலேயே அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்காக அவர் என்ன செய்தார்? தரித்திர கோலம் எடுத்து இந்த பூலோகத்துல தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு விடுதலையே வாங்கி கொடுக்கிறார் இலவசமாக அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப சிறைப்பட்டு போன நம்முடைய ஆத்மாவுக்கு விடுதலை எங்க இருக்கு? சிலுவையில தான் இருக்குது. அப்ப எப்படி அந்த இளைப்பாறுதல் இல்லாத ஆத்மாவுக்கும் எதுல தான் விடுதலை இருக்கு? அந்த இளைப்பாறுதல் இருக்கு, சிலுவையில இருக்குதோ, அது போல சிறைப்பட்டு போன இந்த ஆத்மாவுக்கும் எதுல தான் இருக்குது? விடுதலை சிலுவையில தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தம் அங்க இருக்கிறது, அந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் அங்க இருக்கிறது பார்க்கிறோம். அங்கு ஜீவ பலியாக அவர் என்ன செய்கிறார்? தன்னையே ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆத்ம ரட்சிப்புக்கான விலைய இயேசுவால அவர் தான் அந்த விலையை செலுத்தி என்ன செய்கிறார்? சிலுவையில இந்த ரத்தத்தை செலுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நீதியால நாம எது பண்ணப்பட்டிருக்கிறோம்? சிறைப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஏசாயா 49:25, ஏசாயா 49:25, அன்றியும் இதோ பராக்கிரமத்தினால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும்
விடுவிக்கப்படுவார்கள். ம். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோட வழக்காடுகின்றவர்களோடு நான் வழக்காடி வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகின்றவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். நம்மோடு வழக்காடுகிறது யார்? நம்மோடு கூட வழக்காடுகிறது நம்மை பலவந்தப்படுத்தி சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது யாரு? பராக்கிரமனால அடைக்கப்பட்டவர்கள் யார்? எல்லாருக்கும் விடுதலை எல்லாமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட தான் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு என்ன இருக்கு? விடுதலை இருக்குது. சொல்றோம் இல்லையா, அவருடைய வார்த்தையில என்ன இருக்குது? விடுதலை இருக்கிறது. கர்த்தரின் ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நமக்காக சிந்தப்பட்டிருக்கின்ற ரத்தத்தை நாம நோக்கி பார்க்கும் போது, அந்த வார்த்தைகளை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை நாம் உபயோகிக்கும் பொழுது, அபியாசப்படுத்தும் பொழுது நமக்கு என்னவா இருக்கிறது? என்ன இருக்கிறது? விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன இல்லை? பாவ மன்னிப்பு இல்லை. கிறிஸ்டின் ரத்தத்தை நம்ம நோக்கி பார்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது? விடுதலை கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த விடாய்த்து போன ஆத்மா முதலாவது எப்படியா இருக்குது? தாகமுள்ள ஆத்மாவா இருக்கிறது. அப்புறம் ரெஸ்ட்லெஸ் ஆத்மாவா இருக்கிறது. அதாவது இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் சிறைப்பட்டு போன ஆத்மாவாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த மூன்று ஆத்மாக்களுக்கும், விடாய்த்து போன ஆத்மாவுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த விதமான மூணு ஆத்மாவுக்கும், விடாய்த்து போன ஆத்மாவுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை என்ன செய்ய என்ன அடைய செய்வேன்? சம்பூர்ணம் அடைய செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். சம்பூர்ணம்னா ஐ வில் ஃபுல்ஃபில், உங்களை ஃபுல்ஃபில் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு? என் வார்த்தை எப்படியா இருக்குது? ஆமென் என்றும் இருக்கிறது. விசுவாசத்தோட என்னை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு, என் வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ சிறைப்பட்டு நீதியாய் சிறைப்பட்டு போனவன் விடுவிக்க கூடுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏசாயா 49:24 சிறைப்பட்டு போனவன் தீவிரமாக விடுதலை ஆவான் அப்படின்னு சொல்லி, அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் அவனுக்கு குறைவுபடுவதும் இல்லை அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 51 வாசிக்க வேண்டாம். ஏசாயா 51:14 அவர் சொல்றாரு, அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் அவனுக்கு குறைவுபடுவதும் இல்லை என்று சொல்லி தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொல்லுகிறார் என்று சொல்லி. அப்ப அவர் என்ன சொல்றாரு? உங்களோடு வழக்காடுகின்றவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளையை ரட்சிக்குவேன். அப்ப நம்மளோடு வழக்காடுகின்றவர்களோடு, சத்ருவானவன் நம்மளோடு வழக்காடும் பொழுது அவர் என்ன செய்கிறவராயிருக்கிறார்? நமக்காக அவர் யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். நம் பிள்ளைகளை ரட்சித்து காத்துக் கொள்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட சிறைப்பட்டு போன வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்ல நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு, ஏதாவது குடி பழக்கத்துக்கோ போதை பழக்கத்துக்கோ, ஏதாவது என்னென்ன கர்த்தர் விரும்பாத பழக்கங்கள்லாம் இருக்கும், அதுக்கு அடிமைப்பட்டு போனவங்களாக இருந்தாலும் சரி, இல்ல ஏதாயிலும் உறவுகளுக்கு அடிமைப்பட்டு போனவங்களா இருந்தாலும் சரி, ஏதாவது அடிமைதனத்துக்கு நாம சிறைப்பட்டு போனவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான சிறையிருப்பை மாற்ற வல்லவராகிய ஆண்டவர் சொல்கிறார், சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களை போல் இருப்போம், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது அது எப்படி இருக்குமா? தெற்கத்தி வெள்ளங்களை சொப்பனம் காண்கிறவர்களை போல இருப்போம் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவர் என்ன செய்கிறார்? நான் கட்டுண்டவர்களை விடுவிக்க, பாவத்துல கட்டுண்டவர்களை விடுவிக்கத்தான் நான் என்ன வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்ப இந்த மூன்று வகையான விடாய்த்து போன ஆத்மாக்களை பற்றி நாம பார்த்தோம். இந்த ஆத்மாக்களை கர்த்தர் எப்படி விடுவிக்கிறார்? இப்போ நம்ம போயிட்டு இந்த மாதிரி என்ன விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே விடுவிச்சிருவாரா? அதுக்கு எப்படி அதை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மார்க் 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, எடுக்க வேண்டாம், மார்க் 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு? பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது 4000 பேருக்கு என்ன அவருடைய பிரசங்கத்தை கேட்கறவங்களா இருக்காங்க. அப்போ பிரசங்கத்தை எல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து என்ன வந்திருக்கிறாங்க. அவங்க எத்தனை நாள் இருந்து 3 நாள் இருந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பிட ஒண்ணும் இல்லை, தண்ணி இல்லை, ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஐயோ இப்படியே இவங்களை திருப்பி நம்ம அனுப்பிட்டோம்னா அவங்க வழியில என்ன செய்வாங்க?
தோய்ந்து போயிடுவாங்களே, அவங்க வழியிலேயே அவங்க களைப்படைஞ்சிடுவாங்களே அப்படின்னு அவருக்குள்ள என்னவா ஏற்படுகிறது, ஒரு ஒரு என்ன செய்கிறது, அவருக்குள்ள ஒரு பரிதாபம் அவங்களை குறித்து அவங்களுக்கு ஏற்படுகிறதா இருக்குது. ஆனா இவங்க வந்துட்டு இவங்க கையிலயும் அவங்க கையில ஒண்ணு இல்லை, போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்பினுமேன்னு அவர் என்ன செய்கிறார், பரிதவிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வழியில சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளும் இந்த வாழ்க்கை என்கின்ற பயணத்துல நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறவரா இருக்கிறார், ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவிய காலத்துல நாம் கடந்து வருகிற பாதையில நாம் சோர்ந்து போன நாட்கள் எல்லாம் என்ன இருக்கு, நிறைய இருக்கு இல்லையா. நம்முடைய வாழ்க்கை திரும்பி பார்த்தோம்னா எத்தனையோ காரியங்களில் இன்னமும் நம்ம நிறைய காரியங்களை குறித்து நம்முடைய ஆத்மா என்ன செய்கிறதா இருக்கிறது, சோர்ந்து போகிறதா இருக்கிறது, தடுமாறின நாட்கள் எல்லாம் இருக்குது. அப்போ ஆண்டவர் அந்த நேரத்துல நமக்கு என்ன செய்கிறாரு, ஒரு பலமுள்ள ஆகாரம். ஏன்னா அவங்க எப்படி நடந்து போகும்போது சோர்ந்து போயிடுவாங்கன்னு தான் அவர் என்ன செய்கிறாரு, அந்த அப்பத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாரு இல்லையா. 4000 பேருக்கும் அப்பங்களை பங்கிட்டு, அப்போ அவங்க அதை சாப்பிட்டு அப்போ எப்படி போவாங்க, பலமுள்ளவர்களாக போவார்கள். அப்போ நமக்கும் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், பலமுள்ள ஆகாரத்தை நம்முடைய வாழ்க்கைக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது யாருடைய கடமை, அவர் வாயில வந்து ஊட்டுவார்கள், நம்முடைய கடமை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 7 அப்பத்தையும் சில சிறுமீன்களையும் கொண்டுதான் 4000 பேருக்கு மேலாக போஷித்து எத்தனை கூட எடுத்தார், மிச்சம் இல்ல, அது 5 அப்பமும் 2 மீனும், 7 கூட நிறைய எடுத்தார் என்று சொல்லி நாம பாக்குறோம். அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிப்பாரு, திருப்தி அடைவது மட்டுமல்ல, மீதி எடுக்கிற அனுபவத்துக்குள்ள நம்மள என்ன செய்வாரு, அழைத்து கொண்டு செல்கிறாரா. அதுதான் அவர் என்ன செய்வாரு, விடாய்த்து போன ஆத்மாவை. அப்ப அவங்க எல்லாம் எப்படி வந்திருந்தாங்க, அவங்க வந்து கேட்டுட்டு அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க இல்லையா, சாப்பாடு இல்லாம. அப்ப அந்த ஆத்மாவை என்ன செய்கிறவரா இருக்கிற, சம்பூர்ணம் அடைய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ சம்பூர்ணம் அடைய செய்யும் போது நம்ம வந்து முழுதாக அப்பத்தை தான் கொடுத்து அவரை ஆசீர்வதித்தாரே தவிர மிஞ்சி போனதை கொடுத்து துணிக்கைகளை கொடுத்து அவர் நம்மளை என்ன செய்கிறவராக இருக்கிறார், நடத்துவது மீந்து போனதையோ துணிக்கைகளையோ கொடுத்து நம்மை நடத்துவதில்லை, நம்மளை வந்துட்டு திருப்திகரமாக நடத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். we don't have to live on the leftovers. மிஞ்சி போனதை கொடுக்கிறவரு ஒரு நாளும் நம்ம ஆண்டவர் அப்படி செய்கிற தேவன் இல்லை, திருப்தியாகி நடத்துவேன் என்று சொல்கிறவராக இருக்கிறார். மார்க் 7ஆம் அதிகாரத்துல கூட பார்க்கும்போது ஒரு கிரேக்க ஸ்திரீ வந்து அவர் மகளுக்கு வந்துட்டு என்ன பிடித்திருக்கிறது, என் மகளுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து எவ்வளோ மன்றாடும் போது கூட அவர்களுடைய சீஷர்கள் சொல்லுவார்கள், அவங்க எவ்வளோ நேரம் அடர்த்திக்கிட்டே இருக்காங்களே, நீங்க பதில் சொல்லக்கூடாது அப்படின்னும் போது அப்புறம் அவர் என்ன சொல்லுவாரு, என்னுடைய அப்பம் நான் வந்து இஸ்ரவேலர்களுக்கு தான், என்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் இந்த அப்பத்தை வைத்திருக்கிறேன், என் பிள்ளை முதல்ல திருப்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லி அப்போ அவர் சொல்லுவார், என் அப்போ முதல்ல அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீயை அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், நிராகரிக்கிறார். அப்போ அந்த ஸ்திரீ என்ன சொல்லுவாங்க, இந்த மேசை துணியிலிருந்து விழுகிற துணிக்கைகளை வந்து நாய்க்குட்டிகள் தின்னுமே, அப்போ அந்த துணிக்கை எனக்கு கிடைச்சா கூட போதும், நான் நாயா இருக்கிறேன், ஒரு துணிக்கை அப்போ அந்த விசுவாசத்தை கண்டுதான் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், உன் விசுவாசம் பார்த்து என்ன சொல்ல, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அந்த ஸ்திரீயை அனுப்பும்போது அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்களுடைய மகள் என்ன இருக்கிற பிசாசு எல்லாம் நீங்கி அவங்க சுகமாக இருந்ததை நாம பார்க்கிறோம். அப்போ அவர் சிலுவையில நமக்கு வந்துட்டு என்ன செய்து துணிக்கையை வைத்து விட்டு அவர் போகவில்லை, செல்லவில்லை, அப்பமாகிய தன்னுடைய சரீரத்தையே அவர் என்ன செய்திருக்கிறார், சிலுவையிலே நமக்காக வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் அற்புதம் செய்தால் என்ன செய்வார், எல்லாவற்றிலும் திருப்தி அடைந்து நம்மளால ஒரு நிறைவை காண முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் 1 ராஜாக்கள்ல பார்க்கும்போது எலியா என்ன செய்யறாரு, ஜெசபேலுக்கு பயந்து என்ன செய்யறாரு, ஓடி போய் ஒரு மரத்தின் கீழே போய் படுத்துக்கிட்டு நான் சாகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஒரு யாருக்கு ஒரு தேவதூதன் வந்து முதல்ல ஒரு ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. ஏன்னா அதுதான் இவருக்கு தான் காகம், யாரு, இல்ல ஜோனா, ஆமணக்கு செடி இல்ல அவருக்கு போய் நான் தெரியும் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி தெரியும், அவரு செடிக்கு ஆமணக்கு செடி கீழே போய் இன்னொன்னு வெயில் கருகி இதெல்லாம் இதாயிடும் இல்லையா. அப்போ ஒரு தேவதூதனை இவருக்கும் கூட தேவதூதன் மூலியமாக 2 தடவை எலியாவுக்கு என்ன செய்வாரு, ஆகாரத்தை எழுந்து நீ குசி, நீ சாப்பிட்டுட்டு நீ இன்னும் போக வேண்டிய தூரம் என்ன இருக்கு, நீ எதுக்கு அவங்களுக்கு பயப்படுற, ஜெசபேலுக்கு பயந்து நீ ஏன் உன்னுடைய இது பண்ற,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, ஒரு தேவதூதன் வந்து தட்டி எழுப்பி அவருக்கு ஆகாரம் கொடுக்கிறார். 2வது முறையும் ஆகாரம் கொடுக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற எலியா தேவதூதன் வந்து வானத்தப்பத்தை எந்த கொடுக்குறாரு, அவர் வானத்தப்பத்தை கொடுப்பார். வானத்தப்பத்தை கொடுத்து அவரை பலப்படுத்தி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ சோர்ந்து போகாத அப்படின்னு சொல்லி அப்பத்தை கொடுத்து அவரை பலனடைய செய்கிறார். அந்த 2 நாள் கொடுத்த அந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு எலியா எத்தனை நாள் ஓடினாரு, 40 நாள் இரவும் பகலும் ஓடி எங்க போய் நிக்கிறாரு, கர்த்தருடைய பர்வதம். எந்த பர்வதம், ஓரேப் என்கின்ற மலையில போய் என்ன செய்யறார், கர்த்தருக்கு முன்பாக போய் அவர் நிற்கிறதை நாம பார்க்கிறோம். அங்க தேவனை தரிசிக்கிறார். அதே போல அவர் வார்த்தையாகிய அப்பத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அது போலத்தான் அவர் சரீரமாகிய அப்பத்தை என்ன செய்திருக்கிறார், நமக்கு தந்திருக்கிறார். நாம் அதை உட்கொள்ளும் போது நாம் என்ன செய்கிறோம், நமக்கு என்ன உண்டாகிறது, பலன் நமக்கு உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த ஜீவிய பாதையில நம்ம நடக்கிறது வந்துட்டு வனாந்திரமான பாதையில தான் நம்மளாம் என்ன செய்துட்டு இருக்கிறோம், நடந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லாரும் சொல்லலாம், நான் வந்து இப்படிப்பட்ட பாதையில எல்லாருக்குள்ளேயும் ஒரு சோர்வு காணப்படும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு என்ன செய்யும், விடாய்த்து போன ஒரு ஆத்மா, களைப்படைந்த ஒரு ஆத்மா எல்லாருக்குள்ளேயும். அப்ப இந்த வனாந்திரமான பாதையிலே நம்ம கடந்து செல்ல அவர் நமக்கு என்ன செய்கிறார், எதை தருகிறார். நம்ம எல்லாம் என்ன அப்படியே இதையும் அதையும் சாப்பிட்டுட்டா நம்ம திருஷ்டியா இருக்கிறோம் இல்லை, ஆனாலும் நம்மளை நடத்துகிறவர் யாரா இருக்கிறார், அவர் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் கிருபைகளை தருகிறவராக இருக்கிறார், நம்மளை சம்பூர்ணமடைய செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த சோர்ந்து போன விடாய்த்து போன ஆத்மாவை எல்லாம் சம்பூர்ணமடைய செய்து அவர் எங்கே கொண்டு சென்று எந்த இடத்துக்கு கொண்டுட்டு போய் அவர் சம்பூர்ணமடைய செய்கிறார் என்று பார்த்தோமானால், சங்கீதம் 36:8 உங்களுடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரத்தினால். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் தான் என்ன இருக்குது, சம்பூர்ணம், முழுமை இருக்கிறது, ஃபுல்ஃபில்மெண்ட் அவரிடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ ஆலயம்னா என்ன சொல்றோம், நம்ம நினைக்கிறோம் பெரிய பெருசா, இப்பெல்லாம் பார்த்தா எல்லாரும் என்ன கட்டுறாங்க, 100 கோடிக்கு ஆலயம் கட்டுறாங்க இல்லையா, மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்கி எங்களுடைய ஆலயம் இவ்வளவு ரூபாய்க்கு நாங்க கட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அந்த ஆலயத்தை குறித்து தான் அவர்கள் சொல்றாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்களே என் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் நம்மை தான் என்ன செய்கிறாரு, வாசம் செய்யும் ஸ்தலம் என்று. பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன செய்யறாரு, சாலமோன் கட்டின தேவாலயம் இருந்தது, ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது, அப்புறம் ஏரோது கட்டின தேவாலயம் இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் பாக்குறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரு கட்டிடத்துல ஒரு 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 பில்டிங்குள்ள என்ன செய்ய முடியாது, நம்முடைய இயேசுவை வைத்து நம்முடைய கிறிஸ்துவை வைத்து அடைத்து விட முடியாது என்று சொல்லி நாம பாக்குறோம். ஆனா அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், இங்கேயும் அங்கேயுமாக என்ன செய்கிறோம், அலைந்து திரிகிறவர்களா இருக்கிறோம். இங்க ஓடுறோம், அங்க ஓடுறோம், இந்த இடத்துக்கு ஓடுறோம், அங்க வந்தா அங்க இவங்க கிட்ட இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாம் என்ன செய்கிறவர்களா இருக்கிறோம், ஓடுகிறவர்களாக இருக்கிறோமே தவிர நாம நமக்குள்ளேயே அவர் என்ன செய்கிறவரா இருக்கிறார், வாசமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நமது சரீரம் ஆலயமாக இருக்க வேண்டுமானால் நமக்குள்ள யார் வாசம் செய்ய வேண்டும், கர்த்தராகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், இவங்கெல்லாம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும், வாசம் செய்யும் பொழுது இந்த ஆலயம் என்ன செய்யும், நிச்சயமாக சம்பூர்ணம் அடையும். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த சம்பூர்ணத்தினாலே நமக்கு என்ன உண்டு, திருப்தி உண்டு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ யோவான் சுவிசேஷகருக்கு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து என்ன செய்வான், பானம் பண்ண கடவன் என்று சொல்லியிருக்கிறார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் சொல்லி, நானே ஜீவ அப்பம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று சொல்லி அவர் சொல்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த ஆலயத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய வார்த்தை இவர்கள் எல்லாம் வரும் பொழுது இந்த விடாய்த்து போன ஆத்மா என்ன செய்யுமா, சம்பூர்ணம் அடையும். ஒரு சம்பூர்ணம் அடைய, அந்த தொய்ந்து போனதெல்லாம் ரிஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கணும். அதுதான் இந்த தேவரகசியம். நம்ம எங்குமே ஓடி அலைய வேண்டியதே இல்லை. சம்பூர்ணத்துக்காக எங்கேயும் ஓடி நம்ம இங்க போனா அது கிடைக்கும், இந்த இடத்துக்கு போன, இந்த மலைக்கு போனா, அந்த ஆலயத்துக்கு போனா இது கிடைக்குமா, இங்க போனா அது கிடைக்கும், எங்கேயுமே ஓடி அலைய வேண்டியதில்லை. நம்ம தேவனுடைய சமூகத்துல நாம அமர்ந்து செபித்து அவரோடு உள்ள ஒரு உறவு, நமக்கு தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை நாம் வைத்துக் கொள்ளும் பொழுது என்ன செய்கிறவராய் இருக்கிறார், அவர் நம்மை சம்பூர்ணமாக நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உட்கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையை நம்ம எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உட்கொள்ளும் பொழுது
தாகமாக இருந்தால் நம் தாகம் தீர்க்கப்படும். பசியா இருந்தோம்னா நம்முடைய பசிகள் எல்லாம் மாறும். பாரத்தோடு இருந்தோம்னா அந்த வார்த்தைகள் நமக்கு என்ன தரும்? இளைப்பாறுதலை தரும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஏசாயா 40:29 கூட என்ன போட்டிருக்கு? அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு நம்ம கிட்ட எதை சொல்கிறாரு? என்கிட்ட வந்தா எது உங்களுடைய பாரம் எல்லாம் நீங்கும். எதை பத்தி சொல்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என் நுகம் லகுவாயும் என் சுமை மெதுவாயும் இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ உலகம் என்ன சொல்லும்? ஏன்னா நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்கிய என்ன அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சரியா தூக்கம் இல்லை, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு தான் உலகம் சொல்லுகிறதா இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? நீ நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நேரத்தோடைய நீ மொபைல் பார்க்கறதெல்லாம் நிறுத்து. இது உலக பிரகாரமாக சொல்லுகிற காரியங்கள். ஆனா நம்மளுடைய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, கர்த்தரை தேவனாக தெரிந்து கொண்ட நமக்கு, நம்முடைய ஆத்மா தொய்ந்து போயிருக்கும் பொழுது நம்ம யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? அந்த சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அவரிடத்துல என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்துல நம்முடைய காரியங்களை பேச வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம உட்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்புறம் நம்முடைய பாரங்கள், பாவத்தை எல்லாம் அவர் மேலே வைத்துவிட்டு நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப அதுதான் என்ன சொல்கிறார்? விடாய்த்து போன ஆத்மாவை நான் சம்பூர்ணம் அடைய பண்ணி செய்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தந்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 எங்கள் தேவனாகிய கர்த்தாவை, எங்கள் பலனாகிய ராஜாவை, எங்கள் அரணாய கோட்டை, எங்கள் தஞ்சமே அடைக்கலமே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, விடாய்த்து போன ஆத்மாக்களுக்காகவும் தாகமுள்ள ஆத்மாவுக்காகவும் தேவன் நம்மேல் ஆமாண்டவரே 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 நம்மளை நிறைவாக்க வாஞ்சையாய் இருக்கிறார் என்று நாங்கள் ஆமாண்டவரே வேதத்தை அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. 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 ஏனென்றால் ஹல்லேலூயா, சோத்திரம் 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 ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த இந்த செய்திக்காக உமக்கு நன்றி. ஏனென்றால் மனிதர்கள் எல்லாரும் தோய்ந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் ஆண்டவரே தேவை உள்ளவர்களாக இருக்க, எல்லாரும் பாரம் உள்ளவர்களாக இருக்க, எல்லாரும் உலக கவலையிலே இருக்கிறார்களா. அதனால்தான் முதலிலே நாம் சொன்னோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமான் ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எதன் மேல் நாங்கள் ஆமாண்டவரே நின்று ஆண்டவரே இந்த உலகப்புறமான காரியங்களிலே தோய்ந்து போவதனால் உங்கள் ஆத்துமா ஆமாண்டவரே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆகதான் தேவன் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், தாகம் உள்ளவேன் என் தண்ணீரை ஊற்றுவேன். ஆமாம். ஹல்லேலூயா. ஏனால் அவனுக்குள் அவன் ஜீவ நதியாக இந்த வார்த்தையாகிய மன்னாவை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏனென்றால் பாருங்க, இந்த எலியாவுக்கு அந்த அப்பம் வானத்திலிருந்து இங்கே அப்பம் கொடுக்கப்பட்டது, எவ்வளவு தூரம் ஓடினார் என்று. ஹல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே தேவன் நம்மளோடு கூட இருக்கும் போது நாம் நீண்ட காலம் சஞ்சரிக்கிறவளா இருக்க முடியும். ஏன்னா தேவனோடு உறவாடுகிற பிள்ளைகளுக்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனுடைய சித்தத்தை அறிந்து புரிந்து செயல்பட மனதுள்ளவராய் மாறும்பொழுது எப்படி இவைகள் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. 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 தேவனிடத்தில்